சார். அக்கா அவர் தான் நினைக்கிறேன். வணக்கம் சார். யோ, கோர்ட்டுக்கு நாளைக்கு அந்த அக்யூஸ்ட்டை கூட்டிகிட்டு போகணும் தெரியும்ல? ஆமாம் சார். அப்புறம் ஈவினிங் அந்த மார்க்கெட் பக்கம் போய் அங்கே என்ன கேஸ்? ஓகே சார். யோ, என்ன கேஸியா? சார் எங்கள் குழந்தைய காணாமா சார். ஃபோட்டோ டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போக சொல்ல வேண்டியதானே? சார், என் பொண்ணுக்கு 11 வயசு சார். நாங்களே அவளை காணல தவிச்சிட்டு இருக்கோம் சார். மேடம், புள்ளி விவரப்படி 1 மணி நேரத்துக்கு 8 குழந்தைங்க இந்தியாவில் காணாமல் போகுது. மற்றவங்களை விட பெற்றவங்க நீங்கள் தான் பொறுப்பாக இருக்கணும். தப்புதான் சார், ஏன் தப்புதான். என் குழந்தைய நான் நல்லா பார்த்துருக்கணும். ஏன் தப்புதான் சார். சரி சரி, ரைட்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க. எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம். தம்பி, ஸ்டேஷனுக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு போப்பா. சரி சார். போமா, ரைட்டர் கிட்ட எழுதி கொடு. சரிங்க சார். யோ சார், நான் ஈவினிங் நீ கண்டிப்பாக போனால் தான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். டாக்டர் 10 குழந்தைங்க இருக்கு. எல்லாருக்கும் டெஸ்ட் எடுத்து பக்காவா செக் பண்ணிருங்க டாக்டர். பண்ணிடலாம். டேய், டாக்டர் கூட வந்து ஹெல்ப் பண்ணு. போ. டேய், இப்போதைக்கு 10 குழந்தைங்க ரெடியா இருக்கு. வேற எது வேணா நான் உனக்கு சொல்றேன், சரியா? அப்புறம் டேய், ஒரு நிமிஷம் லைன்ல இருடா. டாக்டர், இந்த ரிப்போர்ட் எப்போ கிடைக்கும்? 10 பசங்கள்ல எப்படியும் நாளை கொடுத்தாரு. ஐயோ டாக்டர், காரியமே கெட்டுரும். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு ரிப்போர்ட் இன்னைக்கு நைட்டே கிடைக்கும். டாக்டர், நாளைக்கு நைட்டுக்குள்ளே இவங்களை கப்பலில் பேக் பண்ணி அனுப்பி ஆகணும். கை நீட்டி அட்வான்ஸ் வர வாங்கிட்டேன் டாக்டர். நாளைக்கு மட்டும் அனுப்பலனா அந்த ஃபாரின் பார்ட்டி என்ன முடிச்சிடும் டாக்டர். சரி, நைட்டுக்குள்ளே நான் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன். உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் டாக்டர். இது போதும். ஓகே, நீங்கள் கிளம்பலாம் டாக்டர். நான் வரேன். இதோ பாருங்க கண்ணுங்களா, இங்க இருக்க போறதே ஒரே ஒரு நாள் தான். உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, நான் வாங்கி தரேன். அதை விட்டுட்டு என்ன ஏதாவது பண்ணி டென்ஷன் பண்ணீங்க, அப்புறம் இங்கேயே உங்களை மொத்தமா புதைச்சு வச்சிடும், புரியுதா? டேய், ஆண்டனிக்கு ஃபோன் பண்ணி 10 பேர் பக்காவா ரெடின்னு சொல்லு. காலையில பாண்டிச்சேரி வரணும்னு சொல்லு, புரியுதா? சரிண்ணா. என்ன ஆதி, இவ்வளவு நேரம் தூங்கிட்டீங்க? அது கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு, அதான். சரி, இந்தாங்க காஃபி. தேங்க்யூ. பகல்ல நீங்க இப்படி தூங்கி நான் இன்னைக்குதான் பாக்குறேன். ஆதி, மித்ரா உங்களை போன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தா. நீங்க சிம் கார்டு உடைச்ச விஷயம் அவளுக்கு தெரியாது, அதான் நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டேன். அவகிட்ட ஒரு வார்த்தை பேசிடுங்க. சரிங்க, நான் பேசுகிறேன். எனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் தோணுது? என்னால ஏன் அவங்கள பார்க்காமலே இருக்க முடியல? ஒருவேளை என் மேலதான் தப்பா? நான் அந்த குடும்பத்தோட க்ளோஸா பழகிறதான் தப்பா? எனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் என் சிந்தனை முழுக்க தமிழை பத்தி ஆதித்யாவை பத்தி நினைச்சிட்டே இருக்கு?
என்னை சுற்றி என்ன நடக்குது, ஏன் நடக்குதுன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஏன் இப்படிலாம் நடக்குது? எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். நான் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கக்கூடாது. அண்ணி சொல்லுங்க அண்ணி. மித்ரா, ஆதி பேசுறேன். ஆதி சாரி. பரவாயில்ல ஆதி, நான் உங்களுக்கு கால் பண்ண நான் ரீச்சபிள்னு வந்தது, அதான் ஒன்றும் புரியல. அதுதான் உடனே அன்னைக்கு கால் பண்ண. அவங்க தான் நீங்க தூங்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. இப்போ நீங்க ஓகே ரைட்? ஓகே. மித்ரா, அப்புறம் முக்கியமான விஷயம். என்ன ஆதி? நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரலான் இருக்கேன். என்னாச்சு? ஏன் திடீர்னு? ஆதி, ஐ யூ ஓகே? எனி ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மித்ரா, ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான். நீ வேற ஊர்ல இல்லையா, அதான். மித்ரா இருக்கா ஆதி? சரி, எங்க போலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க?